ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸ் 10 மேக்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸ் பார்த்துருக்கோம். கிளாஸ் 9 முடிச்சுட்டு 10 வர்றவங்களுக்கு தேவையான கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம். ஓகே, இன்னைக்கு டே 8. டே 8ல் ட்ரையாங்கிள்ங்கிற கான்செப்ட் படிக்கிறோம். ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கார்னர்ஸ் எல்லாம் வெர்டிசஸ்ன்னு சொல்லுவோம். வெர்டிசஸ் ABC. நெக்ஸ்ட் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டினா என்னது? அந்த ட்ரையாங்கிளில் இருக்கிற எல்லா ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணோம்னா we will get 180 டிகிரி. இதுக்கு பேர் தான் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் என்னெல்லாம் இருக்கு? ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஈக்குலேட்டர்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஐசோசெலஸ்னா 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ்னா நோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் கான்கரன்சி. கான்கரன்சி எங்க பார்ப்போம்? 2 ட்ரையாங்கிள்க்கு இடையில பார்ப்போம். 2 ட்ரையாங்கிள்க்கு இடையில எல்லா சைட்ஸும் this and this same answer, this same value, this and this same value இருந்தா அதுக்கு பேரு ட்ரிபிள் எஸ். இன்னொன்று, இப்போ 2 ட்ரையாங்கிளில் ஒரு சைடு ஈக்குவல், ஒரு ஆங்கிள் ஈக்குவல், அனதர் சைடு ஈக்குவல் அப்படின்னா அப்போ SAS கான்கரன்சி சொல்லுவோம். நெக்ஸ்ட் தேர்டு, 2 ட்ரையாங்கிள் அதுக்கிடையில் ஆங்கிள் ஈக்குவல், தென் சைடு ஈக்குவல், தென் ஆங்கிள் ஈக்குவல் அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ASA கான்கரன்சி தியரம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பித்தகோரஸ் தியரம் பார்க்குறோம். பித்தகோரஸ் தியரம் ஒன்லி ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்கே 90 டிகிரி மேக் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கலாம். ABC இப்படி இருக்கிற ஒரு ட்ரையாங்கிளுக்கு பித்தகோரஸ் தியரம் எழுதணும்னா AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர், ஹைபாட்டனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர் 2 சைட்ஸ், ஸ்கொயர்ஸ் 2 சைட். ஓகே, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.